பெண் குழந்தைகளுக்கான ஒரு பதிவு தான் இது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப பயப்படுறா, ஏதோ பின்னாடி அப்படி தொடர்வது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதா சொல்கிறா, தூங்க முடியலை அப்படின்றா. இப்போ இந்த நிகழ்வு உண்மையா அப்படின்னா உண்மைதாங்க. ராகு திசையோ ராகு புத்தியோ நடப்பில் இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமான நிகழ்வுகளில் பார்த்து பார்த்து கட்டினாரு. அந்த வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் ஆகி குடி போனோன்னு அந்த வீட்டினுடைய மூத்த பெண் இறந்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே மந்திரிச்சு ஏதோ அந்த தீர்த்தம் இதுக்கு அபிஷேக தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் தெளிக்கலான்னு ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸு இந்த டீனேஜ் வயசில் உள்ள அதுவும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு பதிவு தான் இது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப பயப்படுறா, ஏதோ பின்னாடி அப்படி தொடர்வது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதா சொல்கிறா, தூங்க முடியலை அப்படின்றா, படிக்க முடியலைன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நானும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த பதிவு கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும். பேய்களை நம்பாத பிஞ்சில வெம்பாதன்னு ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும். அதுவும் நம்ம இன்னொரு இதில் பார்த்தாக்க, வேப்பமரம் உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு அந்த பேய்களை பற்றி அப்படிங்கிறது நிறைய நிகழ்வுகள் இப்போ போயிட்டுருக்கு. அதை வந்து நம்ம பிளாக் மேஜிக்னு சொல்லலாம், இல்லை பேய்களை பற்றின்னு சொல்லலாம், ஆவிகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம நம்ம தேவைகளுக்காக என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நிகழ்வு உண்மையா அப்படின்னா உண்மைதாங்க. எப்படி ஒரு நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குன்னு நம்புகிறோமோ, அதே மாதிரி ஒரு தீய சக்திங்கிறது ஒன்று உண்டானா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அது எல்லாருக்குமே அதை உணர முடியுமா, எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் கிடையாது. இதில் வந்து நிறைய ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு லக்னம், இப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எப்பெல்லாம் இந்த நெகட்டிவான எண்ணங்களும் நெகட்டிவான விஷயங்களும் நம்மளை உள்ளுக்குள்ளே இழுக்கும் அப்படின்னா, உங்களுடைய அட்சய லக்னத்தில் கேதுவோ ராகுவோ தொடர்பில் இருக்குது, அல்லது ராகு திசையோ ராகு புத்தியோ நடப்பில் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இது சம்பந்தமான இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமான நிகழ்வுகளில் அவங்க சிக்குவாங்களா? கண்டிப்பாக சிக்குவாங்க. இங்கே தான் நமக்கு அந்த கேள்வியே வரும். ஏதோ இருக்கிற மாதிரி அமானுஷ்யமான நிகழ்வுகள், அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம். இது நடந்த உண்மை சம்பவம் ஒன்று. ஒருத்தர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையாக பார்த்து பார்த்து கட்டினார். இங்கே கடலூர் பக்கத்தில் தான் பார்த்து பார்த்து கட்டினார். அந்த வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் ஆகி குடி போனோன்னு அந்த வீட்டினுடைய மூத்த பெண் இறந்துட்டாங்க. அகால மரணம், இறந்துட்டாங்க. சரி, அவங்க தான் அப்படி ஆயிடுச்சு. ரெண்டாவது பையன், கல்யாணமே இன்னும் ஆக மாட்டேங்குது. அந்த பையனால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. சரி, என்ன பண்ணிட்டாங்க, அங்கே மூத்த பெண் இறந்ததுமே பயந்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து அந்த வீட்டை பூட்டிட்டு அவங்க இன்னொரு சகோதரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த நிகழ்வு என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு பிரேக். சரி, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு அங்கே மந்திரிச்சு ஏதோ அந்த தீர்த்தம் இதுக்கு அபிஷேக தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் தெளிக்கலான்னு உள்ளர கொண்டு போகிறாங்க. அந்த தீர்த்தத்தை ஒரு செம்பில் ஊற்றி தெளிச்சு விடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த மாடி படியும் கூட அவங்களால ஏற முடியல. அந்த தட்டி விட்டு அந்த செம்பு தண்ணி பூரா வீணாக போயிடுது.
சரி, அந்த வீட்ட சேல்ஸ் பண்ணிரலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சேல்ஸ் பண்ணிரலான்னு மத்தவங்கள்ட்ட போய் அவங்க பேசுறாங்க. ஒரு ரிட்டயர்டு மிலிட்டரி மேன் வந்து அந்த வீட்ட வாங்கிக்கலான்னு சொல்லி வர்றாரு. ஏன்னா, அவரு மிலிட்டரில இருந்ததுனால, அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல. அதெல்லாம் எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு அக்ரீமெண்ட் போட்டுர்றாங்க. கரையம் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அ கொஞ்சம் டோக்கன் அக்ரீமெண்ட் மட்டும் போட்டு அட்வான்ஸ் குடுத்துர்றாங்க. மிச்ச அக்ரீமெண்ட் தொகைய வாங்குறதுக்காக அவரு வர்றாரு. அவர் வந்து சேரல. அவங்க வீட்ல இருந்து தகவல் வருது. "இல்ல, எங்களுக்கு அந்த வீடு வேண்டாம். நாங்க வாங்குற முடிவுல இல்ல. அந்த அமௌண்ட்ட கூட நீங்க எங்களுக்கு திருப்பி தர வேண்டாம். டோக்கன் அட்வான்ஸ நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிடுது. சரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க அத வாங்குறதுக்காக, ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு கிரியேட் ஆனோனமே அவங்க சரி நம்ம வந்த விலைக்கு குடுத்துறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பண்றாங்க. மறுபடியும் ஆள் வர்றாங்க. இவரு இங்க பேச வேண்டாம், வெளியூர்ல போய் பேசிக்கலான்னு வெளியூர்ல வர வச்சு பேசுறாரு. அங்கேயும் என்ன ஆகுதுன்னா, அது பேச்சுவார்த்தையில முடியல. இப்படி ஒவ்வொரு நிகழ்வா அந்த வீட்ட பத்தி பேசினாலே அங்க பிரச்சனைகள். இது என்னங்க கந்தர்வ கோட்டம் படம் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது உண்மை. இன்றளவும் நெறைய பேரு இடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு, பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒருத்தருக்கு எப்போ தாக்கும்? பிறந்ததுல இருந்தே அதனுடைய தாக்கம் இருக்குமா? நிச்சயமா கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்களும் நெறைய நாங்க பார்த்துருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த கேதுவின் நட்சத்திரமோ, ராகுவின் நட்சத்திரமோ சஞ்சரிச்சு, அது அந்த அமானுஷ்யமான வீட்டோட தொடர்புல இருக்கோ, அங்க தான் வீடு பிரச்சனைக்கு உள்ளாகும். 5ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கா, மனசு பிரச்சனைக்கு உள்ளாகும். இந்த மனசுங்கிறது போன ஜென்மத்து நினைவெல்லாம் வருது. போன ஜென்மத்தில தொடர்புடைய ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியிறாங்க அப்படின்னா, அதற்கு காரணம் இருக்கான்னா நிச்சயமா உண்டு. உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தினுடைய தொடர்பு அந்த ராகு கேதுகளோட டச்ல இருந்தா, முன்ஜென்ம கர்ம வினைகள்லாம் நமக்கு பிரச்சனைகளை தர ஆரம்பிக்குமா? தர ஆரம்பிக்கும். இத நம்மளும் முன்ஜென்ம கர்ம வினைகள தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா, நமக்கு அது என்னவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி உள்ள தொடர்புகள் காமிச்சே குடுத்துரும். நீ இதுதான் பண்ணுன, அதனால தான் உனக்கு இந்த தொல்லையே வருதுன்னு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடுவது எப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கும் இருக்கு. அப்ப இதிலிருந்து நான் எப்படி விடுபட போறேன்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க. ஒருத்தர மட்டும் பலமா பிடிச்சுக்கோங்க. யார் அந்த ஒருத்தர்? முனீஸ்வரன். வாள் முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாள கையில ஏந்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோற்றமுடைய முனீஸ்வரன். அந்த முனீஸ்வரன் கோவில் எங்க இருந்தாலும், அந்த முனீஸ்வரன போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. அந்த முனீஸ்வரன் கோவில்ல இருந்து எலுமிச்சம்பழத்த எடுத்துட்டு வந்து, அத பிழிஞ்சு அந்த வீட்ல சுத்தி தெளிச்சு விட்டுட்டு, அந்த தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் இருந்தா அதையும் கொண்டு வந்து தெளிச்சு விடுங்க. அந்த முனீஸ்வரனுக்கு அவ்ளோ மகத்துவம் உண்டு. சரி, இப்ப ஆட்களுக்கு அப்படி இருக்கு. வீட்டுக்கு பிரச்சனை, நம்ம தீர்த்தத்த கொண்டு வந்து தெளிச்சுடுறோம். மனுஷாளுக்கு அப்படி இருக்கே, என்ன பண்றது? அப்படின்னா, அதுக்கும் அந்த முனீஸ்வரன் வச்சு எடுத்த அந்த கயிறு ரட்சை கட்டுவாங்க. அதுக்குள்ள ரட்சை நெத்தியில இட்டுக்கிற மாதிரி ரட்சைகள் குடுப்பாங்க. அந்த முனீஸ்வரன பலமா பிடிக்கணும். எப்ப பிடிக்கணும்? செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில், வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல. அந்த கோயிலுக்கு போயிட்டு, அந்த மாதிரி நிகழ்வுகள்ல இருந்து நம்ம விடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா, கண்டிப்பா இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள்ல இருந்து ஒருத்தரால விடுபட முடியுமா? விடுபட முடியும். ஆனா, அது அவ்ளோ சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்ல. அவங்க போகணும்னு நெனச்சாலே நெறைய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஒரு பயத்த குடுத்துடும். இந்த மாதிரி நெறைய நிகழ்வுகள் இருக்கு. ஆனா, அதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த முனீஸ்வரன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து தீர்க்கக்கூடிய இ நான் இன்னும் சொல்லப்போனா, நம்ம மதுரை ஏரியாவுல எல்லாம் காரைக்குடி ஆகட்டும், திருச்சிக்கு அந்த பக்கம் உள்ள நிகழ்வுகள்ல இந்த மாதிரியான அமானுஷ்யமான நிகழ்வுகள் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அங்க பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு தான் அதிகமா கூட்டிட்டு போவாங்க. அந்த பாண்டி முனீஸ்வரன்னு பேர கேட்டாவே பேய்கள் பிடிச்சவங்கலாம் அலறுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்த அந்த உருவத்த பார்த்தாவே ஒரு வைப்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாரு. அந்த மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரன்.
அந்த பாண்டி முனீஸ்வரன் அதுக்கு எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமின்னு 2 பேர். 2 பேரும் காதலர்கள். அவங்க வந்து வெவ்வேறு ஜாதியினர். அந்த வெவ்வேறு ஜாதிங்கிறதுனாலேயே அங்க அந்த முக்குலத்தோர் சமுதாயம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த வெவ்வேறு ஜாதிங்கிறதுனால அவங்க 2 சேர விடல. அவங்கள கொன்னுடுறாங்க. அப்ப அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த இளம் வயசு பிள்ளைங்களையா அவங்க அ அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்ட்டா நடந்துக்கிட்டாங்கன்னா, "வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வந்துருச்சு" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வழக்கம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்படல. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் அது நெறையவே உண்டு. அப்போ அந்த நிகழ்வ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஆண் உடம்பில் இருந்தா பெண் மாதிரி மஞ்சள் பூசிக்குவாங்க, பூ வச்சுக்குவாங்க, பாவாடை தாவணி போட்டுக்குவாங்க, புடவை கட்டிக்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க. இதே பெண்கள் உடம்புல இருந்ததுன்னா, பசங்க மாதிரி அந்த வேட்டைக்கு போற மாதிரி வில், அம்பு வச்சுக்குவாங்க. அவங்க வேஷ்டி கட்டிக்கணும்பாங்க, துண்டு போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அப்ப அவங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்றக்கூடாது. அவங்களுக்கு அவங்க வேணுங்கிறதெல்லாம் குடுத்து கொண்டு போய் ஒரு மரத்துல அவங்க முடிய கொஞ்சம் பிச்சு, ஆணி அடிச்சு ஓட்டிட்டு வர்றது உண்டு. அப்புறம் பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வர்ற அந்த திருமணம் ஆகாதவங்கள தான் அதிகமா தொந்தரவு பண்ணும். அப்படி பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்ற குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு பாண்டியம்மா, பாண்டியன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. பாருங்க, எவ்ளோ ஒரு விஷயம் அதுக்குள்ளலாம் இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அந்த முனீஸ்வரன் வழிபாடு தான் யோகத்தை தரும். அந்த முனீஸ்வரன் வழிபாடு தான் பிரச்சனைகளை தீர்க்கும். அதனால அந்த முனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகளால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். இதேபோல் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.